ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நெறைய பேர் என்ட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்டின்னா, "அக்கா நான் வீட்ல இருந்து தான் ஸ்டிச் பண்றேன். எனக்கு வந்து ஒரு ரூ. 5000 ரூ. 6000 தான் எனக்கு வந்து என்னால சம்பாதிக்க முடியுது. நான் நெறைய சம்பாதிக்கணும் அப்டின்னா, நான் அடுத்த ஸ்டெப் போணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்?" அப்டின்னு கேட்குறவங்க, கண்டிப்பா அந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாலே, உங்களாலயும் கண்டிப்பா வந்து உங்கள நீங்க நெனச்ச வரைக்கும் அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும். அது என்னலாம் அப்டிங்கிறது தான் அந்த வீடியோல இருக்க போது. நீங்க இந்த சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்டின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுங்க அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு சிலருக்கு எப்டின்னா, ப்ளவுஸ் வந்து நெறைய வீட்ல இருந்தா தைக்கவே தோணாது. ஏன்னா, இவ்ளோகான் இருக்கே என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு யோசிச்சே வந்து தைக்க தோணாது. அப்டிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப நெறைய ப்ளவுஸ் இருக்கும்போது, அத கம்மி பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்டிங்கிறத பாருங்க. இப்போ ஒரு சிலர் வந்து 5, 6 ப்ளவுஸ் குடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தைக்காம, இந்த சிங்கிள் ப்ளவுஸு, 2 ப்ளவுஸ் இருக்கிறது இதெல்லாம் முதல்ல தச்சு வெளிய அனுப்புங்க. அப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து பல்கா ஒரு 10 ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க, 5 ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ப்ளவுஸ்ல வந்து தைக்கலாம் இருக்குக்கா. நான் கட் பண்ணிலாம் வச்சுர்றேன். நீங்க சொன்ன மாரி நாளைக்கு இதெல்லாம் நான் தைக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான்லாம் பண்ணிருந்தேன். ஆனா, ஏதோ ஒரு விஷயத்தினால என்னால தைக்க முடியாம போயிருது. மினிமம் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படிங்கும்போது நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது உங்களோட மனசு தான் காரணம். ஏன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது மட்டும் தான் என்னால வந்து நான் வச்சிருக்க 4 ப்ளவுஸுமே என்னால தைக்க முடியும். நானுமே வந்து நீங்க யோசிக்கிற மாரி 2 போதும், இதுக்கு மேல எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு விட்டேன்னா, கண்டிப்பா என்னாலயுமே தைக்க முடியாது. நான் என்ன பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ரூ. 500 டெய்லி சம்பாதிக்கணும். இப்போ வந்து சப்போஸ் இன்னைக்கு வந்து எனக்கு வருமானம் இல்ல, நாளைக்கு வந்து எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னா, நான் இன்னைக்கே இந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சு குடுத்துட்டேன்னா, அவங்க வந்து எனக்கு ரூவா குடுத்துருவாங்க அப்படிங்கிற மாரி கேட்டகரில இருக்கிறவங்கள முதல்ல எடுத்து தைப்பேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பணம் வரும்போது, நாளைக்கும் இதே மாரி நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்படிதான் வந்து நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்னு என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நீங்க வந்து இன்னைக்கு நான் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு வச்சிருக்கேன்னா, நானுமே எல்லா நாளும் வந்து காலையிலேயே உட்காந்துருவேனா அப்டின்னு கேட்டா, கிடையாது. அந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்டி இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா உட்காருவேன். அதாவது ஒரு 11:30, 12 மணி அப்படி அந்த மாரி உட்காருவேன். உட்கார்ந்தாலும் பாப்பா ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள நம்ம தச்சிரணும் அப்டிங்கிற மாரி பிளான் பண்ணியிருப்பேன். எப்பவுமே வந்து இத தொழிலா நீங்க பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டிங்கும்போது, அதுக்கான டைம் குடுக்கும்போது மட்டும் தான் உங்களால வந்து நெறைய சம்பாதிக்க முடியும். இன்னும் சிலர்லாம் வந்து இந்த தொழில நான் இன்னொரு ஸ்டெப் கொண்டு போணும். நான் வந்து இப்ப சம்பாதிக்கிறத விட 2 மடங்கு அதிகமா சம்பாதிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்க்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ப்ளவுஸையுமே நோ சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுன்னு கஸ்டமர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த தொழில விட்டு போணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதே மாரி நீங்க வந்து டெய்லி ப்ளவுஸ் தச்சுட்டே இருக்கணும். அப்பனா தான் உங்களால வருமானம் அதிகமா சம்பாதிக்க முடியும். நம்ம இதுக்கு எவ்வளோ டைம் குடுக்குறோமோ, அதுக்கு தக்கன உங்களுக்கு வருமானம் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க டெய்லி ஒரு 5 ஹவர்ஸ் அதாவது 5 மணி நேரம் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்துல நீங்க ப்ளவுஸ் தைக்கிறவங்களா கூட இருக்கலாம். நீங்க லைனிங் ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரூ. 1000 சம்பாதிக்க முடியும். அது போக அந்த சாரியோட ஃபால்ஸு, சாரி முந்தி அடிக்கிறது இதெல்லாம் பார்த்தா, ஒரு நாளைக்கு ரூ. 1300 வரைக்கும் நீங்க ஒரு 5 மணி நேரம் உட்கார்ந்தாலே உங்களால முடிக்க முடியும். ஆனா, ஒரு சிலர் என்ன பண்றீங்க அப்டின்னா, ஒரு 1 ஹவர், 2 ஹவரோட மிஷின்ல உட்கார்றத நிப்பாட்டிறீங்க. ஆனா, நம்ம கையில ஃபோனோ, இல்ல டிவியோ, இல்ல பக்கத்து வீட்ல உட்காந்து பேசுறதுக்கோ நம்ம டைம் வந்து பார்க்குறதே இல்ல. இவ்ளோ நேரம் ஆகுது அப்டிங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. நம்ம உட்காந்து நம்ம பாட்டுக்கு ஃபோன் பார்க்குறது, நம்ம பாட்டுக்கு டிவி பார்க்குறது, இல்ல பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, இந்த மாரி வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம டயத்த நம்ம தான் வந்து சேவ் பண்ணிக்கணும். நான் வந்து அதுக்காக பக்கத்துல யார்ட்டயும் பேசக்கூடாது, மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது அப்டிங்கிறது கிடையாது. உங்க வேலைக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. எல்லா வீடியோலும் சொல்ற மாரி நம்ம டைமிங்ல கரெக்ட்டா நோட் பண்ணி கொண்டு போனோம் அப்டின்னா தான், இந்த தொழில உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன நெனைப்பீங்க அப்டின்னா, ஐயோ! ஒரு ப்ளவுஸாவது வராதா? அப்டிங்கிற மாரி யோசிச்சவங்கலாம் நெறைய பேர் இருப்பீங்க. இப்ப வந்து ப்ளவுஸ் அதிகமா வந்தப்பறம் என்ன யோசிக்கிறேன், பரவால்ல தச்சுக்கலாம். அவங்க என்ன அவசரமாவா கேட்டுருக்காங்க, சொல்லிக்கலாம். இப்டிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு அப்டின்னாலே, இந்த தொழில விட்டு நீங்க வெளிய போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு புது டெய்லர் உருவாக்கிட்டு இருக்காங்க. உங்கள விட பெட்டரா தைக்கிறதுக்கும், இன்னொன்னு உங்கள விட சீக்கிரமா குடுக்கறதுக்கும் ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணு என்ன 1 வாரமா வச்சுக்கிட்டு இருக்கா, 15 நாளா வச்சுட்டு இருக்கா, நம்ம கேட்டா தான் குடுக்குறா அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு வைங்க. உங்க கஸ்டமர் வந்து உங்கள விட்டு கண்டிப்பா போயிருவாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஐயோ! கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்களே, நமக்கு வருமானமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிற மாரி ஆயிரும். அதனால ஒ எல்லாருக்குமே வந்து இந்த தொழில் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. ஒரு சிலருக்கு தான் வந்து அது கிளிக் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து சூழ்நிலை காரணமா அவங்க வீட்ல இருந்து தைக்க முடியாம போகுது. வேலைக்கு தான் போணுங்கிற கட்டாயம் இருக்கு. அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து நல்ல ப்ளவுஸ் வருது அப்படிங்கும்போது, நம்ம தான் அத வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு. அதாவது காஸ்ட்லியா நான் சொல்றது ஒரு நகையோ, இல்ல ஒரு கம்மலோ, இல்ல ஒரு மோதிரமோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அந்த விஷயத்த நான் என்னோட காசுல சம்பாதிக்கணும் அப்டிங்கிற மாரி நீங்க யோசிச்சு பண்ணுங்க. அந்த டார்கெட் தான் நம்மள நல்லா உழைக்க வைக்கும், நெறைய சம்பாதிக்க வைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் நம்மள கொண்டு போகும். ஏன்னா, நமக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்ல அப்டிங்கும்போது, நம்மளால வந்து எதையுமே அச்சீவ் பண்ணணும் அப்டிங்கிற தோணாது. ஏன்னா, ஜென்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வேல இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு வாடகை குடுக்கணும். இந்த மாரி பல கமிட்மெண்ட் இருக்கும். ஆனா நமக்குன்னு வரும்போது, நம்ம என்ன யோசிச்சுக்கிடுவோம்னா, ஹஸ்பண்ட் பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிடுவோம். அதனால உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு சில வீட்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க தைக்கிறாங்க. அவங்க காச வந்து ஹஸ்பண்ட் வாங்க மாட்டாங்க. ஒரு சில வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து அதையும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சு வாங்குறவங்களும் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. 1 இயர்க்கு ஒருக்கா. இந்த வருஷம் ஜனவரிலேருந்து நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். நான் வந்து இத்தன கிராம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி, நம்ம வந்து சேமிச்சு பார்ப்போம். அப்ப வந்து நம்மளால முடியுதா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணுவோம் இந்த வருஷத்துலேருந்து. நான் இத வந்து புதுசா தான் ட்ரை பண்ண போறேன். நீங்களுமே வந்து என் கூட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்லுங்க. இத பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் எப்பவுமே வந்து 1 வருஷத்துக்கு 1 பவுன் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணுவேன். 1 வருஷத்துக்கு 1 பவுன் கண்டிப்பா எடுத்துறணும் அப்படிங்கிற மாரி. அப்படி பேஸ் பண்ணி நீங்க வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நகையும் ஆச்சு. இன்னொன்னு நம்ம உழைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். இந்த மாசம் நான் இவ்ளோ கட்டணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் வந்து நமக்கு இருக்கும். இப்படிதான் எப்பவுமே நான் வந்து அ பண்றது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு சிலருக்கு தோணும், என்ன எப்ப பார்த்தாலும் இந்த அக்கா தைக்க சொல்றாங்க, நெறைய சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும். அந்த மாரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அப்படிங்கும்போது, என்னால வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து சம்பாதிச்சு குடுக்க முடியுமான்னு கேட்டா, வீட்லருந்து தெரியாது. ஆனா ஓரளவுக்கு என்னால வந்து நகையா எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு அவசர தேவை, அதாவது அந்த இதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த நகைய வச்சு என்னால வந்து அ நம்ம வந்து அமௌண்ட் பெரட்ட முடியும் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சு, நான் வந்து இத ஃபாலோ பண்றேன். அதே மாரி உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா என் ஃபேமிலில இந்த ஸ்டெப் நான் போணும்க்கா, இந்த இடத்துக்கு நான் போணும் அப்படிங்கும்போது, நம்ம தான் அதுல வைராக்கியமா இருக்கணும். எப்பவுமே நான் சொல்ற மாரி ஒரு பொண்ணு வந்து வைராக்கியமா இந்த விஷயத்த நான் வந்து அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா எதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர, ஆனா அந்த விஷயத்த வந்து அடைஞ்சுருவாங்க. அது நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நடந்துரும். அதனால எப்பவுமே வந்து நீங்க தான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து மோட்டிவேட்டடா இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் தப்பு நடந்தா கூட, அத சரி பண்ணிக்கலாம், அத பார்த்துக்கலாம். ஒரு நஷ்டம் வருது ஹஸ்பண்டுக்கு அப்டின்னா கூட, நான் அத என்னால அ மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும்போது, உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாசம் வந்து ஒரு ரூ. 5000 கம்மியா வருது அப்டின்னா, அத உங்களால வந்து அ அ சரி பண்ண முடியும் அப்டிங்கும்போது, அதுதான் உங்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு குடுக்குற பெரிய நம்பிக்கை. அதனால உங்களுக்கு ஒரு தொழில் என்ன குடுக்கும் அப்டின்னா, நம்ம சுத்தி யாரு இல்லனாலும் நம்மளால இந்த லைஃப்ப வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்டிங்கிற எண்ணம் வரணும் அப்டின்னா, நீங்களே சுயமா வந்து சம்பாதிக்க கத்துக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, இன்னொருத்தங்கள நம்ம எவ்ளோ டிபெண்ட் பண்ணி இருக்கோமோ, அதுக்கு தக்கன நம்ம யோசிச்சு பார்த்தா, அவங்க இல்ல, அவங்க அவங்க வந்து தள்ளி போயிட்டாங்க. இல்ல வந்து அவங்க அவங்க சூழ்நிலை வந்து சரியில்ல அப்படிங்கும்போது, நம்ம ரொம்ப பாதிக்கப்படுவோம். அதனால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கணும். உங்க தேவைக்கோ, இல்ல உங்களுக்கான தேவைய ஏதாவது நிறைவேத்திக்கவோ, உங்களுக்கு ஒரு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இன்னொருத்தவங்கட்ட கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால இப்பதான்க்கா நான் தையல் தொழில் பழகியிருக்கேன். இப்ப தான் நான் வந்து 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ரூ. 3000 ரூ. 4000 தான் வருது. நான் நெறைய சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறேன். நெறைய கஸ்டமர் பிடிங்க. நெறைய பேர்ட்ட பேசுங்க. நெறைய மாடல் ப்ளவுஸ் தைங்க. நீங்க போட்டு பாருங்க. அப்படி நீங்க தான் உங்கள வந்து எப்படி பண்ணா உங்க ஊர்ல வந்து தைக்கிறது தெரியும் அப்படிங்கிறத நீங்க தான் உருவாக்கிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா தச்சிருக்கீங்க அப்படிங்கும்போதே ஒரு 10 பேர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இப்போ ஊர் சைட்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டுருப்பாங்க. அது நல்லாருக்கு அப்படிங்கும்போது, ஒரு 10 பேர் நீ எங்க தச்சேன்னு கேட்பாங்க. அவங்க நம்ம சொன்னாங்கன்னா, நமக்கு வந்து டிஸ்டன்ஸா கூட இருக்கும் சில பேருக்குலாம். ஆனாலும் பரவால்ல நான் உங்கட்ட தான் தைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து குடுப்பாங்க. அதனால நீங்க நல்லா தைக்கணும் அப்படிங்கிறதும், டைமிங்க்கு குடுக்கணுங்கிறத மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த தொழில தாராளமா உங்களால 30,000 வரைக்கும் மாசம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு முயற்சி வந்து நீங்க மட்டும் தான் பண்ண முடியும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சைட்ல பொறுத்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்க நான் வந்து ரூ. 110 வாங்குறேன் அப்டிங்கும்போது, இன்னொரு சைட்ல ரூ. 80 தான் இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தங்களோட ஏரியா பொறுத்து தான் மாறும். அதுக்காக நான் வாங்குற மாரி தான் நீங்க வாங்கணும் அப்டிங்கிறது கிடையாது. உங்க உழைப்புக்கு அந்த ஏரியால உங்களுக்கு எவ்வளோ வருது அப்டிங்கிறத பார்த்து தான் நீங்க வாங்க முடியும். நெறைய பேர் வந்து நீங்க எவ்வளோ வாங்குறீங்க அந்த மாரி கூட கேட்குறீங்க. உங்க ஊர்ல ஒரு சில ஊர்ல வந்து ரூ. 150 கூட ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க. அப்டிங்கும்போது அது அவங்க ஊரோட ரேட்டு. அந்த ரேட்ட நான் வாங்க முடியாது. அப்படிங்கும்போது, உங்க ஏரியால என்ன ரேட் இருக்கு? உங்க ஏரியால உள்ளவங்க, வீட்ல இருக்கிறவங்க எவ்வளோ வந்து வாங்குறாங்க? அதுலேருந்து நான் ஒரு ரூ. 5 ரூ. 10
கம்மியா வாங்குனா தான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு ப்ளவுஸ் ஆர்டரே வர ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்ம வந்து பிசினஸ் வந்து பண்ணணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, டெய்லியுமே உங்களுக்கு தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் இருக்கணும் அப்படின்னா, நெறைய கஸ்டமர் இருக்கணும். கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் வந்து கான்டாக்ட்டே 400 பேருக்கு மேல இருக்கு. அதாவது இது வந்து என்னோட டெய்லர்ஸ் கான்டாக்ட் மட்டும். இது போக நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்பர்லாம் தனி. இவ்ளோ கான்டாக்ட் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து அதாவது ஒரு சிலர்லாம் வந்து வெளியூர்ல இருப்பாங்க. அதாவது எங்க ஊர்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிராவல் பண்ணி போற மாரி இருக்கும். அப்பனா கூட அவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ளவுஸ் வேணும்னு நெனைக்கும்போது நம்மள யோசிப்பாங்க. ஐயோ! அந்த அக்காட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க, கேட்பாங்க. காலையில குடுத்துட்டு ஈவினிங் கூட அப்படி வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு எப்ப எந்த கஸ்டமரால ஆர்டர் வருங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நெறைய கஸ்டமர் உண்டு பண்ணுங்க. அப்பனா தான் உங்களால நெறைய சம்பாதிக்க முடியும். இன்னொன்னு உழைக்கிறதுக்கு எந்த இடத்துலயும் சோம்பேறித்தனம் படாதீங்க. இந்த தொழில பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளோ நாள் வந்து டெய்லி ப்ளவுஸ் வரும், எவ்வளோ ப்ளவுஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியாது. நம்ம கிடைக்கும்போது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திட்டு நம்மளால எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ, அவ்வளோ சம்பாதிக்கணும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, அதுக்காக நான் வந்து உடம்ப பார்த்துக்க கூடாதாக்கா, எனக்கு பேக் பெயின் இருக்கு, ஷோல்டர் பெயின் இருக்கு, சில நேரம் வந்து எனக்கு கைலாம் வலிக்குது அப்டிங்கும்போது, ஒரு சிலருக்கு கன்டினியூஸா உட்காந்து பழக்கம் இருக்கும். இப்ப நான்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கன்டினியூஸா உட்காந்து தச்சுட்டு முடிச்சுருவேன். நீங்க வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் தச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப தைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாரி தைங்க. நான் தைக்கிற மாரி தான் நீங்க தைக்கணும் அப்டிங்கிறது அவசியம் கிடையாது. என்னோட உடம்பும், உங்களோடதும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, உங்களோடது வேற. உங்களுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நான் 3 மணி நேரம், 2 மணி நேரம் உட்காரலாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பழகுறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தைக்கணும்னு தோணுது அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் தச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் திரும்ப தைங்க. ஒண்ணும் தப்பில்ல. உங்க டைமிங்க நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. ஆனா, இன்னைக்கு நான் இத்தன ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா முடிக்கணும் அப்படிங்கிற மாரியும் பிளான் பண்ணிக்கோங்க. அப்பனா மட்டும் தான் இந்த தொழில்ல உங்களால வந்து மேலேயும் வர முடியும். நெறைய சம்பாதிக்கவும் முடியும். இப்போ வந்து காம்படிஷன் நமக்கு அதிகமாயிட்டு. நெறைய பேர் வந்து டெய்லர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் யூனிக்கா இருக்க முடியும் அப்படின்னா, கரெக்ட் டைமிங் குடுக்குறது, அவங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்ப கேட்டாலும் குடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மேல வர்றது, கரெக்ட்டா தைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வர்றது, இந்த மாரி விஷயம் தான் அவங்கள நம்ம இடத்துக்கு வந்து நம்மகிட்ட வந்து தைக்கிறதுக்கு அவங்கள வந்து தூண்டும். அப்படிங்கும்போது நம்ம தான் அத வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும். அதேமாரி ஃபோன வந்து கண்டிப்பா எப்பவுமே அவைலபிளா வச்சுக்கோங்க. எப்போ வந்து எந்த கஸ்டமர் மூலியமா நமக்கு ஆர்டர் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால நெறைய ப்ளவுஸ் வருது, ஆர்டர் வருது அப்படிங்கும்போது, நீங்க தான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அப்படி வந்து தச்சு குடுக்க பழகுங்க. நெறைய பெண்டிங் போடாதீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, தைக்க விடாது. இவ்வளோ கான் இருக்கே, நான் எத ஃபர்ஸ்ட்டு தைக்கிறது அப்படிங்கிற யோசனையிலே வந்து ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல வேற ஒரு 4 பேர் ஃபோன் அடிச்சு வேற கேட்பாங்க தச்சாச்சான்னு. அப்ப இன்னும் நமக்கு டென்ஷன் ஆகும். என்ன தைக்கிறதுன்னே தெரியாது அப்படி இருக்கும். அதனால நீங்க இருக்கிற ப்ளவுஸ வந்து எந்தெந்த ப்ளவுஸ் குடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட்டா தைங்க. எப்பவுமே நம்ம ஒரு பிளான் பண்ணி செய்யும்போது அது கரெக்ட்டா அமையும். இல்ல யார் ஃபர்ஸ்ட்டு கேக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிற வரிசையில குடுத்தாலும் சரி, இல்ல வந்து எந்த கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் தச்சு குடுத்தோனே அமௌண்ட் குடுப்பாங்களோ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தைங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளவங்களுக்கு தைங்க. அந்த மாரி கூட தைங்க. ஆனா கையில வந்து நெறைய ப்ளவுஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க. அப்பனா மட்டும் தான் உங்களுக்கு டெய்லி இவ்வளோ ப்ளவுஸ் டெய்லி தைக்க முடியும். உங்களால முடியும் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.